நல்லா இருக்கா சைடுல வச்சு சாப்பிடு Hi friends, வணக்கம். இப்போ வந்து ஸ்டார்ம் வந்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிருக்கு. இந்த தடவை ஸ்டார்ம் வந்து -30 வரைக்குமே போணுச்சு. நல்ல குளிர், உள்ளுக்குள்ளே கண்ணாடிக்குள்ளெல்லாம் ஐஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருந்துச்சு. பட் அதை உங்களுக்கு காட்ட முடியல. நாங்கள் வந்து பேஸ்மெண்ட்டில் போய் டென்ட் போட்டு உள்ளே படுத்து தூங்கிட்டோம். அந்தளவுக்கு குளிர். இப்போ ஈவினிங்லாம் கொஞ்சம் நல்லாவே உருகி இருந்துச்சு. மேலே வந்து மூணும் தெரிஞ்சது. ஸோ இன்றைக்கி விலாகில் வந்து நான் வந்து மில்லட் ரெசிபி, அதுக்கப்புறம் வஞ்சரம் மீன் ஃபிஷ் ரெசிபிலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து நான் ப்ரௌன் ரைஸ் இட்லிக்கு வந்து 2 கப் இட்லி அரிசியும் 1 கப் ப்ரௌன் ரைஸும் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நான் யூஸ்வலாகவே வந்து இட்லி தோசைக்கு வந்து 4:1 ரேஷியோ, நான் எந்த இட்லி தோசையாக இருந்தாலும் உளுந்து வந்து 4:1க்கு வந்து நான் சேர்த்துக்குவேன். இப்போ 4 பங்கு நான் சேர்க்குறேன்னா 1 பங்கு வந்து உளுந்து. இதுதான் எல்லா என்னோட ரெசிபிக்குமே இருக்கும். இப்போ வந்து நான் 3 கப் எடுத்துருக்கிறதுனால 3/4 கப் உளுந்தும் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். வெந்தயம் வந்து நான் எல்லாத்துலேயுமே சேர்ப்பேன், எல்லா இட்லி தோசையிலையுமே. அதே மாதிரி இது வந்து குதிரைவாலி இட்லி. குதிரைவாலி இட்லிக்கு வந்து 2 கப் குதிரைவாலியும், குதிரைவாலி வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். 2 கப் குதிரைவாலியும் 1 கப் இட்லி ரைஸும் சேர்த்துருக்கேன். உளுந்து வந்து 3/4 கப், அதே அளவு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறது. இதை தவிர மற்ற ரெசிபி, மற்ற மில்லட்ஸ் ரெசிபியுமே முன்னாடியே நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம வந்து 2 கப், அதாவது இட்லி அரிசி வந்து ஜாஸ்தியாகவும் நம்ம புதுசாக சேர்க்குற மில்லட்டை கம்மியாகவும் யூஸ் பண்ணோன்னா தான் சாப்பிட்றது உங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட பிடிக்கும். அப்படி பழகினதுக்கப்புறமா நம்ம ரேஷியோ மாற்றிக்கிட்டோன்னா அப்புறம் வந்து நமக்கு பழகிடும். புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஊறிடுச்சு, நம்ம அரைச்சி இதை வந்து பொங்க வைக்க வேண்டியதுதான். இங்கே வந்து எனக்கு இப்போ குளிர்காலம்னால நான் அவனில் வச்சு தான் வந்து நான் பொங்க விடுவேன். நல்லா பொங்குச்சுன்னா நல்லா, அதாவது அந்த இட்லி மாவு வந்து அந்த மேலாப்பில் உளுந்து மாவு எடுத்து சாஃப்டாக செய்வாங்க. பட் அப்படி இல்லாமல் நல்லாவே பொங்கிடுச்சுன்னா ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணோன்னா அடிமாவு வரைக்குமே நம்ம வந்து இட்லி ஊற்றலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது வந்து ப்ரௌன் ரைஸ், அது வந்து குதிரைவாலி பொங்கிடுச்சு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், அப்போ தான் இட்லி வந்து நல்லாயிருக்கும். எப்போதுமே இட்லி சாஃப்டாக வரணுன்னா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதுக்கு வந்து தக்காளி சட்னி வந்து செஞ்சிட்ருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி இதை வந்து நல்ல ஒரு அளவுக்கு கருகிற மாதிரி, ரொம்ப தீஞ்சிராமல் ஒரு நல்ல ரோஸ்ட் ஆகி நமக்கு வரணும். அப்புறம் வந்து இப்போ இந்த தக்காளி சட்னிக்கு வந்து 1 வெங்காயம் 2 தக்காளி கணக்கில் வந்து நான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வெறுமனே வரமிளகா, வெங்காயம், தக்காளி வதக்கி அது கூட வந்து அரைச்சி தாளித்தோன்னா அது அந்த சட்னியும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சட்னியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணும்போது நல்ல அந்த சட்னியோட வாசனையை நான் ரொம்ப சேர்த்துடக்கூடாது, தக்காளி சட்னி மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஸோ இதை வெங்காயம் தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதாவது 2 மினிட்ஸ் மட்டும் கொத்தமல்லி இருந்தால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை வந்து அந்த ஹீட்லேயே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஆறினோடனே நம்ம அரைச்சி தாளிக்க வேண்டியது தான். இப்போ அரைச்சி தாளிச்சிட்டேன். தாளிக்கும் போது கடுகு வந்து நல்லா பொரிய விட்டு நம்ம தாளித்தோன்னா அந்த சட்னி நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து சட்னி ரெடி. இட்லி நான் முன்னாடியே ஊற்றி வச்சுட்டேன். இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இட்லி அதே மாதிரி துணி வச்சு நம்ம ஊற்றினோன்னா ரொம்பவே சாஃப்டாக வரும். என்கிட்ட அந்தளவுக்கு துணி இல்லாதனால நான் யூஸ் பண்ணல இந்த தடவை. பட் ஆனால் வந்து துணி வச்சு நீங்கள் ஊற்றி பாருங்கள், நல்லாவே இன்னுமே சாஃப்டாக, இதை விட சாஃப்டாக வரும். நான் முன்னாடியே ஊற்றி வச்சுட்டேன், நம்ம ஊற்றின உடனே மாற்றி வச்சோன்னா நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கும். நான் அதிலே வச்சுருந்தனால கொஞ்சம் பார்க்க எப்படி இருக்கும், ஆனால் அதை வந்து நான் இது பிச்சு காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த நல்லா பொங்க விட்டு கன்சிஸ்டன்சி வந்து அந்த மாதிரி வச்சு நம்ம இட்லி செஞ்சோன்னா பயங்கர சாஃப்டாக வரும். இது வந்து ப்ரௌன் ரைஸ் இட்லி. அந்த சைடு இருக்கிற 2 இட்லி வந்து குதிரைவாலி இட்லி. இது இந்த சைடு இருக்கிறது ப்ரௌன், இது வந்து குதிரைவாலி இட்லி. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான்.
அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. இதை தவிர நிறைய மில்லட் ரெசிபியும் போட்டிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் கடைக்கு போயிட்டுருக்கோம். வெளியில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது, நல்லா இருந்தது கிளைமேட் வந்து. இந்த வெதருக்கு வந்து சாங் கேட்டுட்டு அப்படியே ட்ரைவ் போனது நல்லா இருந்துச்சு. நாங்கள் கடைக்கு போகிற வழியில் ஹாஸ்பிட்டல் ரோடுகையும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இங்கே என்னோடய பசங்க பிறந்த ஹாஸ்பிட்டல் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஏரியா. அந்த தூரமாக தெரிகிற அந்த பில்டிங்கில் தான் வந்து இவனுங்க பிறந்தானுங்க. இப்போ நான் கடைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன். இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. கிடைச்சதை வந்து நல்லா கல் உப்பு போட்டு நல்லா அலசிட்டு இதில் வந்து நான் என்னென்ன பொடி சேர்த்துருக்கேன்னா, மிளகாய்த்தூள் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சோம்பு பொடி, அப்புறம் மல்லி தூள், அதுக்கப்புறம் வந்து சீரகமும் மிளகும் நுணுக்கி வச்சுருந்த அந்த தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கார்லிக் பவுடர் எனக்கு இங்கே கிடைக்கும், அது சேர்த்துருக்கேன். அப்புறம் சுக்குப்பொடி வீட்டில் இருந்தது, அது சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு, அரிசி மாவு, இது எல்லாத்தையும் நான் வந்து ரேஷியோன்னு பார்த்தா எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் மட்டும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இதை வந்து நல்லா பெசரி வச்சு, அரிசி மாவு சேர்த்தோன்னா ஃபிஷ் வந்து அந்த மசாலா வந்து ஒட்டியும் நல்லா லைட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும், அது நல்லா பொரிஞ்சு வரும்போது. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து இதை லெமன் ஜூஸ் ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணால் போதும். மசாலா வந்து ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, அதனால் வந்து மசாலா வந்து நல்லா ஹெவியாக போட்டோம்னா தான் அந்த ஃபிஷ்ஷோட அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. லெமன் ஜூஸ் ஊற்றும் போதும் அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும் நமக்கு. இப்போ மசாலா நல்லா பெரட்டி வச்சாச்சு. தனியாகவும் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை வந்து ஒன்றா போட்டும் நம்ம இது பண்ணலாம். இந்த மாதிரியும் பெசரி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டோன்னா போதும், ஊறிடும். நல்லாவே மசாலாலாம் வந்து அதில் இறங்கிடும். அரிசி மாவு சேர்க்கும் போது அந்த மசாலாவோட நல்லா வரும் நமக்கு. இப்போ வந்து நல்லா எண்ணெய் வந்து ஊற்றிட்டு நான் வந்து இரும்பு பாத்திரத்தில் செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் ஃபிஷ் ஃப்ரை வந்து. ஸோ ஸ்மெல்லாக இருக்கும்போது, அதாவது இங்கே வந்து எங்களுக்கு வஞ்சரம் மீன் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதுல. ஸோ நான் எங்கே வாங்கினேன்னா வேட்டுவா அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் நான் வாங்கினேன், இங்கே இருக்கிற ஷாப்பை. அங்கே வந்து எப்பயாவது அந்த மாதிரி கிடைக்கும்போது நான் வாங்கி செய்வேன். ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மசாலா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. இந்தியன் ஷாப் போயிருந்தேன், அங்கே வந்து கரும்பு கிடச்சிது. இங்கே வந்து ஒரு கரும்பு $3. அதை தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்கள் ஏய் கடி